ஒரு பெரிய காட்டுல நரி ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அது தினமும் புதிய புதிய சுவையான உணவு வகைகளை தேடி விரும்பி உண்ணும். ஒரு நாள் உணவு தேடி அந்த காடு முழுவதும் அலைஞ்சு திரிந்துச்சு. அதுக்கு அன்னைக்கு ஒரு சுவையான உணவு கிடைக்கவே இல்லை. அதனால சோர்ந்து போய் அதோட இருப்பிடத்துக்கு திரும்பிடுச்சு. பசியாலையும் களைப்பாலையும் சோர்ந்து போயிருந்த அந்த நரி ரொம்ப சலிப்பா, இன்னைக்கு நான் யார் மூஞ்சில முழிச்சேனே தெரியல, இன்னைக்கு உணவே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா நின்னுட்டு இருந்தது. அப்போ அங்க ஒரு குரங்கு வந்துச்சு. நரிய பார்த்து, நரியண்ணே, என்ன பண்றீங்க? ஏன் சோகமா இருக்கீங்க? ஒண்ணுமில்லப்பா, நான் காலையில இருந்து சாப்பிடவே இல்ல. இந்த காட்டுல எனக்கு உணவே கிடைக்கல. அதான் சோர்வா இருக்கு. என்னண்ணே சொல்றீங்க? நம்ம காட்டுல உணவு இல்லையா? ஆமாப்பா, நானும் காலையில இருந்து இந்த காடு முழுக்க சுத்தி பார்த்துட்டேன். எனக்கு பிடிச்ச உணவே கிடைக்கல. இவ்வளவு பெரிய காட்டுல உங்களுக்கு உணவு இல்லாம எப்படி அண்ணே? வாங்க, உங்களுக்கு பிடிச்ச உணவு இருக்கிற இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே, ஏப்பா தம்பி, நீ எவ்வளவு தூரம் போகணும்? ரொம்ப தூரமா போய்கிட்டு இருக்கமே. பக்கத்துல தானே இருக்கு, ஏன் அவசரப்படுறீங்க? வாங்க. எனக்கு ரொம்ப பசியா இருக்குப்பா, அதனாலதான் கேட்டேன். அண்ணே, இந்த வாழைத்தூப்பை பாத்தீங்களா? நான் தினமும் இங்க வந்துதான் சாப்பிடுவேன். இதுதான் என்னுடைய ஃபேவரட் சாப்பாடு. அப்படியா? என்னோட சாப்பாடு எங்கப்பா? இதோ பக்கத்துல வந்துட்டோம், வாங்க போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிற திராட்சை தோட்டத்துக்கு போனாங்க. அண்ணே, இத பாத்தீங்களா? இதுக்கு பேரு தான் திராட்சை தோட்டம். இதுல இருக்கிற திராட்சை பழங்கள் ரொம்ப சுவையா இருக்கும். நீங்க இத வேணுங்கிற வரைக்கும் சாப்பிட்டுட்டு நான் வாழைத்தோப்புல இருப்பேன், அங்க வந்துருங்க. அப்படின்னு சொல்லிட்டு நரிய அங்கேயே விட்டுட்டு குரங்கு கிளம்பி போயிடுச்சு. நரிக்கு திராட்சை பழங்களை பார்த்த உடனே நாவில உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. திராட்சை பழங்கள் ரொம்ப சுவையா இருக்கும் போல இருக்கே, இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு எம்பி எம்பி குதிச்சு அந்த பழங்களை பறிக்க பார்த்துச்சு. ஆனா எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த திராட்சை பழங்களை இந்த நரியால பறிக்கவே முடியல. பழங்களை பறிக்க பார்த்துச்சு. ஆனா எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த திராட்சை பழங்களை இந்த நரியால பறிக்கவே முடியல. சோர்ந்து போய் ரொம்ப ஏமாற்றத்தோட அங்கிருந்து கிளம்பி வாழைத்தோப்புக்கு போச்சு. அங்க குரங்கு ரொம்ப ஜாலியா வாழைப்பழங்களை சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருந்துச்சு. நரிய பார்த்த உடனே, வாங்கண்ணே, நல்லா திருப்தியா சாப்பிட்டீங்களா? பழம் எப்படி இருந்துச்சு? அட போப்பா, அந்த பழம் நல்லாவே இல்ல. ஒரே புளிப்பு, எனக்கு பிடிக்கல. நான் சாப்பிடாமயே வந்துட்டேன். என்ன சொல்றீங்க? அந்த பழம் புளிக்குதா? அது எவ்வளவு சுவையான பழம் தெரியுமா? உங்களை பார்த்தா பிடிக்காதனால சாப்பிடாம இருக்கிற மாதிரி தெரியலையே. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சரி, நான் உண்மையே சொல்லிடுறேன். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தும் அந்த பழத்தை என்னால பறிக்கவே முடியல. நான் சாப்பிடவே இல்லப்பா. நீ பரவாயில்ல, நல்லா ஜாலியா ஃபுல்லா சாப்பிட்டுட்ட. அதுதானே பார்த்தேன். கவலைப்படாதீங்கண்ணே, நான் உங்களை பசியோட விட மாட்டேன். வாங்க போலாம். அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் திராட்சை தோட்டத்துக்கு போனாங்க. அங்க போய் குரங்கு திராட்சை கொடிகள் மேல ஏறி அந்த பழத்தை பறிச்சு நரிக்கு கொடுத்துச்சு. நரியும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா திருப்தியா ரெண்டு பேரும் அங்கிருந்து ஹாப்பியா கிளம்பி போனாங்க.